ஹலோ சிஎம் சார், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார். இங்கே வந்து எங்கள் மாமனார், என் நாத்தனார் ஹஸ்பண்ட்லாம் எங்களை ஒரே கொடுமைப்பட்டாங்க சார். ஆக்சுவலாக கோர்ட்டில் கேஸ் இருக்குது சார். ப்ரொசீட் பண்ணாமல் எங்கள் ஏரியா போலீஸை வச்சே எங்களை வந்து இது பண்ணுறாங்க சார். எங்கள் ஹஸ்பண்ட் வெளில போயிருக்காரு சார். நான் ரூமில் லாக் பண்ணிட்டு இருக்கேன் சார். போலீஸுங்களே கும்பலாக வந்து கரண்ட்டுக்கு நாங்கள் வந்து எங்கள் சேஃப்டிக்காக கேமராலாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம் சார். அது கேமராவை வந்து எங்கள் மேலேயே பழி போடுறாங்கன்னு கேமரா ஃபிட் பண்ணி வச்சுருக்கோங்க சார். அந்த கரண்ட்டையும் மெயினையும் ஆஃப் பண்ணிட்டு கேமரா ஒயரையும் போலீஸே ஆள் வச்சு கட் பண்ணிட்டு இப்போ ஆளுங்களாம் வச்சு என் பொருள்லாம் தூக்கி வெளில போட்டாங்க சார். இப்போ நான் ரூமில் லாக் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என் உயிருக்கே உத்தரவாதமே கிடையாது சார். இவங்க வந்து அநியாயம் பண்ணுறாங்க. ஸ்டில் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துட்டுருக்கு. கேஸ் நடந்து முடியறதுக்காட்டியுமே எங்களை வெளில தள்ளி எதாவது பண்ண பார்க்குறாங்க சார். ப்ளீஸ் சார், போய் கேஸ்லாம் வேறு போட்டிருக்காங்க சார். இந்த போலீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் நான் வந்து நேற்று நைட்லேருந்து பண்ணுறேன் சார் 1091க்கு. இவங்களே தான் சார் திருப்பி அனுப்புகிறாங்க. கேட்டால் நியர்பை ஆளுங்களை தான் அனுப்புவேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னாங்க. எல்லாரும் என்னை விசாரிக்கிறாங்களே தவிர நான் சொன்னதையே தான் சார் சொல்லிகிட்டே இருக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் என் பேர், என் ஹஸ்பண்ட் பேர், என் பிரச்சனை என்னான்னு ஒரு 4-5 பேர் நிறைய வாட்டி கால் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் அந்த எஸ்ஐ வந்து என்னம்மா கரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் போய் இப்போ எங்கள் வக்கீலையும் உள்ள விட மாட்டுறாங்க. போலீஸ் அப்படியே எல்லாரும் வெளில தான் சார் நிற்கிறாங்க. ஆனால் இங்கே கரண்ட்டே காலையில் 8 மணிலேருந்து 7:45 கரண்ட்டே போட மாட்டாங்க சார். அதுக்கப்புறமேட்டு அந்த ஒயரையும் கட் பண்ணிட்டாங்க சார். எனக்கு வெளில போகவே பயமாக இருக்குது சார். என் பொருளையே வெளில போட்டாங்க சார். மனசே சரியில்லை சார். எனக்கு எங்கள் அப்பா அம்மா கூட இல்லை சார். ப்ளீஸ் சார், எனக்கு நியாயம் கிடைக்கணும் சார். இவங்க ரொம்ப பணத்தை வச்சு பண்ணுறாங்க சார். எனக்கு யாருமே இல்லை சார். ப்ளீஸ் சார், எனக்கு உதவுங்க சார். ப்ளீஸ்.